ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு இது பாருங்கள், புளிச்சக்கீரை பார்த்தீங்களா? இது நம்ம செடியில் நான் கீரை வாங்கிட்டு வந்து இந்த ஒரு 2-3 கீரை, இந்த குப்பைக்கீரைன்னு வாங்கலை, இது என்ன தண்டுக்கீரையா குப்பைக்கீரையா, இது இருந்தது. இதுவும் பறிச்சுட்டேன். இது ஃபுல்லாகவே நம்மளோட செடியில் தாங்க விட்டது. இது இன்றைக்கி கடைக்கு போகிறேன். இன்றைக்கி மண்டே, மார்கழி ஒன்றுங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் எண்ணெய் நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம், இந்த கீரைக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு. ஏன்னா புளிச்சக்கீரை கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, காய் ஒரு 15 காய் விட்டுருந்துச்சிங்க. இந்த அவரைக்காய் ஆசையாக இருந்தேன், ஒரு அக்கா உங்களுக்கு தனக்கான்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே இந்த குருவி உட்காந்து கொத்தி கொத்தி அதுக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்து சாப்பிட்றதுக்கு கட் பண்ணிடுச்சிங்க. அதனால் கஷ்டமாக போயிடுச்சு. அப்படியே பறித்து செவுத்து மேலே, அங்கே நம்ம காம்பவுண்ட் செவுத்து மேலே வச்சுட்டு, இந்த புளிச்சக்கீரை செடி 4 உயரத்துக்கு இருக்குதுங்க. இப்போ தான் ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, நல்லா வளர்ந்துருச்சு. போன வாரம் இல்லை, அதுக்கு முந்தி புதன்கிழமை என்னவோ செவ்வாய்க்கிழமை என்னவோ நான் பறித்து செஞ்சுருப்பேன். அதுக்குள்ளே இவ்வளோ வளர்ந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு விட்டுருக்குறேன். இங்கே 4 பச்சை மிளகா, அது செடியில் விட்டது தான். பூண்டு, ஏன்னா ஆல்ரெடியாக பூண்டு ரசம் தான் வச்சுருக்கிறேன். பூண்டு விற்கிற விலைக்கு பூண்டு ரசம் வச்சுருக்கிறீங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு பூண்டு அப்படியே போட்டு எல்லாமே நமக்கு இப்போ 1000 ரூபா மட்டன், 1000 ரூபா 800 ரூபான்னா கொடுக்குறோம்ல, சாப்பிட்றோம்ல. இது நமக்கு அதை விட இதுதான் பெஸ்ட்டு. அது அவ்வளோ விலை போட்டு வாங்கி சாப்பிட்டோம், நமக்கு உடம்புக்கு கெடுதல் தானே வருது இப்போ இருக்கிற ஆட்டுக்கறிங்களை சாப்பிட்டு. அதனால் கடுகு போட்டுங்க, கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுருவேன். இருக்குது ஓகே. இப்போ இந்த பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு, இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது, இது எல்லாமே எடுத்து போட்டுடலாங்க. டக்குன்னு சரி தண்ணியில் இருக்குது. ஏன்னா மேலே 6 உயரத்துக்கு வளர்ந்துருச்சுங்க. கீரை வாங்கிட்டு அதை கட் பண்ணி நிறைய வச்சுருந்தா கூட ஆயிருக்கும். நான் பைத்தியக்காரத்தனமாக ஒரே ஒரு கொத்து தான், ஆனால் இது வச்சா வந்துடும்னு தெரியும். ஆனால் ஒரே ஒரு கொத்து தான் நான் வச்சேன். அந்த ஒரு கொத்தில் எவ்வளோ கீரை வாரம் 5 நாளைக்கு ஒரு முறை கட் பண்ணிடுறேன். இதில் காய் வச்சுருக்கு, இப்போ பூ விட்டுருக்கு, நிறைய பூ விட்டுருச்சு. அது போட்டுன்னு சொல்லிட்டு விட்டேன். இன்றைக்கி புளிச்சக்கீரை கடைஞ்சி எனக்கு ஆல்ரெடியாக கஞ்சி எனக்கு டிஃபன் அது வச்சுக்கிட்டேன். சாப்பாடு குக்கரில் எடுத்து ரசம் பூண்டு ரசம், பூண்டு நிறைய போட்டு, மற்றது எல்லாம் ஜீரகம், பெருங்காயம், மிளகு எல்லாமே ரசத்துக்கு என்ன தேவை போடுறோம்ல அத்தனையும் போட்டு ரசம் கொதிக்க வச்சுட்டேன். கீரை இதாகிருக்கும் போது சாதம் வடித்து சாப்பிட்றாங்க. நேற்று உப்புமா செஞ்சது இருக்குது, கோதுமை ரவை உப்புமா செஞ்சேன். தக்காளி போட்டு செய்கிறதுக்கு பதிலாக தக்காளி வாங்கிட்டு வர்றது தம்பி லேட் பண்ணிட்டான். சரி, அவனை கேட்டு பார்த்துட்டு, இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இதில் ஒரு பச்சை மிளகா இருக்கு பாருங்க கீழே, இதை அப்படியே பறிச்சுட்டு வந்தேன். அப்படியே கொத்தாக விட்டுருக்குதுங்க பச்சை மிளகா. எனக்கு அது பார்க்குறதுக்கு
ஒரு கன்சிஸ்டி மாதிரி இருக்குது. நம்ம இப்போ வீட்டில் புழங்கிட்டு போடுறோம் இல்லைங்களா, அந்த விதையே அப்படியே வரும். செடியில் தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள், அது அப்படியே வரும். அதை எடுத்து நான் நெட்டு வச்சுருவேன். சின்ன சின்ன இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில்ஸு கேனு இருக்கும், அந்த கேனிலே பாருங்கள், அந்த கேன்லேயே நான் அப்படியே வைக்கிறதுனால அது இன்றைக்கி வளர்ந்து நமக்கு எவ்வளோ நன்மையை கொடுக்குது. நம்ம சின்ன விஷயந்தான் இதெல்லாம். எல்லா பிள்ளைங்களும் அந்த மாதிரி இல்லை, எல்லா மனிதர்களும் அந்த மாதிரி இல்லை. நம்ம அது நமக்கு இப்போ கழுவி இது கீழே ஊற்றுறோம், தண்ணிக்கு செடிக்கு ஊற்றுறோம். இதில் ஒரு விதை இருந்து அது நமக்கு நன்மை செய்யும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள். இதெல்லாம் எதிர்பார்க்காம வர்றது தானேங்க. ஏன்னா செல்லு கையில் எடுத்துகிட்டு தான் ஸ்டாண்டு, அது கொஞ்சம் அந்த நெட்டு லூஸ் ஆகிடுச்சு, அதை டைப் பண்ணோம். அதனால் இப்போ இருங்க, நான் தக்காளி கட் பண்ணிடுறேன். கடைஞ்சி வேக வச்சு கடைஞ்சி தாளிப்பாங்க. நான் எப்போவுமே கீரை பருப்பில் போட்டால் மட்டும்தான் பருப்பு கீரையாக கடையிறோம் பாருங்கள், அது பருப்போடு போட்டு வேக வச்சுருவேன். அதுக்கப்புறமா தாளிப்பு பண்ணுவேன். இப்போ என்ன செய்வேன், புளிச்சக்கீரை, இந்த வெறும் கீரை எல்லாம் கடையிறத இந்த மாதிரி தான் நான் அப்படியே வணக்கி விட்ருவேங்க. வணக்கி விட்டு இது வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ரெடி பண்ணிக்குவேன். ஏன்னா இது கடைஞ்சால் அந்த சாப்பாட்டுக்கு பெசன் சாப்பிட்டா சொர்க்கம். அதுவும் நல்ல வேலை, எவ்வியான வேலை செஞ்சு அந்த டைமில் இப்படி இந்த மாதிரி கீரை கடைஞ்சி நமக்கு ஒரு சாப்பாடு போட்டால் சும்மா தானா சொல்லாமல் வயிற்றுக்குள்ளே போகுங்க. அந்த அளவுக்கு அப்படியே நிம்மதியாக அதே இடத்துல நம்ம சாப்பிட்டு, தோட்டத்துங்கிட்ட சொல்கிறேன் நான், வரப்பு சொல்லுவாங்க, அப்படியே படுத்து அந்த மண் வாசனோட ஜில்லு ஜில்லுன்னு படுத்தா தானாக என்ன ஃபேனு என்ன ஏசி அதில் வரும் பாருங்க, அப்படி ஒரு தூக்கம். அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்து கட்டதாங்க மக்கள் நிறைய கிராமத்தில் அப்படியெல்லாம் வாழ்ந்து தான் இன்னமே நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி வாழ்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. நம்ம குக்கரில் வச்ச 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் விசில் வரணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஓடிட்டுக்கிறம்ப இங்கே சொல்லியும் அந்த மாதிரி தப்பு இல்லை. ஆனால் உணவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டோம்லான்னா நல்லா இருக்குங்க. ஹாஸ்பிட்டலு செலவு கம்மியாகும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதை தான் நான் எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா இதை தான் புலம்பிட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க, உண்மை அதுதான். அதனால் நம்ம இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்லன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லைங்க. சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி மண்டே டைம் கிடைக்கும்போது சண்டே எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டோம்லான்னா இது கீரை செய்கிறது. இன்றைக்கி மட்டனா சிக்கனா இல்லை மீனா ஏதோ ஒன்று சாப்பிட்றோம்ப, இல்லை ஏதோ வெஜ்ஜில் கூட நல்லா எண்ணெய் பொருளாக நெய் ஊற்றி சமைச்சி சாப்பிட்றோம்னா அடுத்த நாள் இந்த மாதிரி ரசம் கீரை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்லான்னா நமக்கு உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இதுலேருந்து வீடியோ மறுபடியும் தொடங்குவாங்க, டெய்லி போடுவேன். கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பார்த்து ஒரு லைக் ஒரு பட்டன் மட்டும் அழுத்தி விடுங்க போகிறோம். மக்களை வச்சிட்றேன். இன்றைக்கி புளிச்சக்கீரை கடைஞ்சி பூண்டு ரசம் தளிச்சிருக்கிறேன். சாப்பாடு என்னோடய டிஃபன் கஞ்சி இந்த உப்புமா இருக்குது. இப்போ தம்பி வந்தானா இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்புவான்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சோண்டு உப்புமா போட்டு கொஞ்சம் ரசம் போட்டு சாப்பிட வச்சு அனுப்பிச்சிருவேன். நான் உப்புமா நல்லா இருந்துச்சுன்னா மத்தியானத்துக்கு போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ கஞ்சி காலையில் குடிச்சிட்டு அதான் என்னோடய வேலை. இது கடையில் இன்றைக்கி
கட்டிங் தைக்கிறது இந்த இருக்குது. ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறேன். முக்கால்வாசி தைச்சிட்டேன். ஒரு ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸ் தாங்க, கலம்கரி. அதை கட் பண்ணிட்டு இன்னொரு அம்பர்லா கட்டிங் ஃப்ராக் ஒன்று தைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சாரீஸ் எடுத்து ஒன்று தைச்சி மாட்டியிருக்கிறேன். இன்னொன்று இருக்குது, அது தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். எப்படி போதோ பொழுது அந்த மாதிரி பார்க்கலாங்க. இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் வாசல். இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வெஸ்டீஜ் ஆஃபீஸ் போகணும். குக்கிங் ஆயில் தீந்துருச்சு. ஒருத்தருக்கு ப்ராடக்ட் போடணும். ஏன்னா பேஸ்ட்டு சோப்பு இதெல்லாமே வந்து வாங்கணும் அங்கே போயிட்டு. அதனால் கொஞ்சம் வேலை இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்கோ. இன்றைய பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நம்ம எப்போவுமே வேண்ட பிரார்த்தனை வச்சுட்டு ஓடிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். பாய் மக்களே.